அன்புக்கு கண்மணி அம்மா போய் சொல்லணும்னு தெரிஞ்சதும் நேராக கண்மணி அம்மாவை போய் பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் கண்மணி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாப்பிள்ள இப்படிதான் நீங்க என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு இதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா போய் சொன்னதை ஏத்துக்காததுனால நீங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அத்தை. இனிமேலும் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. எங்க அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள பெரிய விஷயம்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே நீங்க என் கூட வரீங்க அத்தை. பாட்டி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் மாப்பிள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நீங்க இனிமேலும் கண்மணியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அத்தை. நீங்க தினமும் கண்மணி பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம். அப்படி பாட்டிக்கிட்ட உண்மையை சொன்னா உங்களை யாரால தடுக்க முடியும்? அத்தை நீங்க பேசாம இப்பவே என் கூட எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா கூட்டு போறாங்க கண்மணி அம்மாவை. அன்பு இங்க வீட்டுக்கு வந்ததும் பாட்டி செம கோபத்தோட இவ்வளவு எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்த, இவ்வளவு பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க, அப்படிப்பட்டவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா பேசுறாங்க. பாட்டி அந்த ஜோசியர் கிட்ட ஜாதகத்துல பொய் சொல்ல சொன்னது கண்மணியோட அம்மா கிடையாது, அது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே பாட்டி எல்லாரும் ஷாக் ஆகுது. அம்மா கண்மணியை பார்த்துட்டு அவ குணம் பிடிச்சதுனால அவளை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஜோசியர் பொய் சொன்னதுல எந்த விதத்துலயும் தப்பு இல்லை பாட்டி. அது இப்ப உண்மையா தான் இருக்குது. உண்மையிலேயே உன் கண்மணியினாலதான் எனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைச்சிருக்கு. அந்த ஜோசியர் பொய் சொல்லல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் ரொம்ப உயர்வா அன்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இங்க சிவகாமிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அவங்க ஃப்ரெண்டு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்பு ப்ரூவ் பண்ணதும் பாட்டியை எதிர்த்து பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அன்பு பேசுறத பார்த்துட்டு. இந்த சீன் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.